தாயும் நீயே என் தந்தையும் நீயே சாயிநாதா, பந்தங்கள் பெருகிடக் கேட்டோம் எங்களுக்கு அருள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். இதுநாள் வரை உன் வாழ்வில் நடந்ததை நினைத்து வருந்தாதே. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும், சர்வ நிச்சயமாக. நான் சர்வ சாதாரணமாக கூறுகிறேன் என்று நினைக்கிறாயா? நான் கூறுவது இன்றே பலிக்கும் பார். சொல்வது என்னுடைய கடமை, கேட்பது உன்னுடைய விருப்பம். நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லவோ உரிமை எடுக்கவோ எனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தால் நான் சொல்வதை கேள். நான் சொல்கிறபடி நடந்து கொள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். என் வாக்கின்படி நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே உன் அப்பா இருக்கிறேன். உன்னை கட்டாயப்படுத்தவோ விருப்பமில்லாமல் எதிலாவது தள்ளவோ உன் அப்பா இல்லை என் குழந்தையே. குழந்தையே, மனக்குழப்பம் வரும் பொழுது மௌனமாக இருந்துவிடு. மட்டுமல்லாமல் மன கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. ஏனென்றால் அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் மிக மிக அதிகம். அவசியமில்லாதவர்களிடம் அவசியமே இல்லாமல் உனது அனைத்து உண்மைகளையும் சொல்லாதே, என்ன துடிக்காதே. அதே மாதிரி உனக்கு உரிமையானவர்கள், உன் மனதை அறிந்து கொண்டவர்கள், அவசியமானவர்களிடம் உண்மையை மறைத்தும் பேசாதே. இப்படி நீ செய்தால் காலம் கடந்து இரண்டுமே உன்னை நிச்சயமாக உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்தவே செய்யும். சோகம் மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கை கிடையாது குழந்தையே. சந்தோஷமாகவும் எப்பொழுதும் இருந்துவிடவும் முடியாது என் கண்மணியே. இதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. சிமிட்டும் நம்மளுடைய இமை ஒரு நொடி மூடினால்தான், இருட்டினால்தான் நம்மால் பல நாட்கள் வெளிச்சத்தில் சந்தோஷமாக பிரகாசமாக வாழ முடியும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வருடங்கள் கடந்து கொண்டே இருப்பதால் வாழ்க்கை மாறிவிடாது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உன் மனதில் குடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மிக பிரகாசமாக நீ நினைத்தபடியே எல்லாமே நடக்கும். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ ஏங்கிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் எண்ணம் போல். உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே அமையும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், விரும்பியபடி எல்லாம் நிறைவேறும் உன் வாழ்வில். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுள்ளே, உன் பக்கத்திலேயே, உன் அருகிலேயே, உன்னை சுற்றி எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் என்று தைரியமாக உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உனது பயணம் வெற்றியடைய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாகாது என் குழந்தையே. உனக்கான பலனோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அதுவரை பொறுமையான பக்தியாக உன் மன நிம்மதியை பாதுகாத்து வைத்துக்கொள். ஏனென்றால் சந்தோஷம் உன்னை நெருங்கும் பொழுது மன நிம்மதி இல்லாமல் இருந்தால் உனக்கு வரும் சந்தோஷத்தை உன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? எனவே மனதை முதலில் பக்குவமாக வைத்துக்கொள். இது நாள் வரை உன் வாழ்விலும் உன் மனதிலிருந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடமே பத்திரமாக இருக்கட்டும். மறந்தும் கூட அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விடாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீ செய்த கர்ம வினையால் தான் நடந்தது என்பதை புரிந்து கொள். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் அப்படித்தான் நடக்கும். எனவே நீ வருத்தப்படுவதாலோ, கண்ணை சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே எங்கும் மாறப்போவதே இல்லை. நீ கண்ணீர் சிந்துவதால் எதுவாவது மாறப்போகிறது என்றால் கண்ணீரை அதிகமாக சிந்துவிட்டு போகலாமே. ஆனால் எதுவுமே மாற முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் கண்ணீரை வீணடிப்பதால் மட்டும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்ற நம்பிக்கையில், என்ற அதீத நம்பிக்கையில் யாரையுமே நோக்கி ஓடாதே. உன் பிரச்சனைக்கான தீர்விற்காக ஒருவரிடம் ஓடிதான் அந்த பிரச்சனை தீர்ந்தது என்று எப்பொழுதுமே நினைக்கவே வேண்டாம். நீ அவர்களிடம் சென்றதால் தான் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது என்று உண்மையல்ல. உன் விளைவுக்கான நேரம் வந்திருக்கிறது. உன் பிரச்சனை தீர்வதற்கான நேரம் உனக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீ அவர்களிடம் போயிருக்கிறாய். அதனால்தான் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் அனைவரும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கான தீர்வு கிடைக்காமல் அழைந்து கொண்டே இருக்கிறார்கள். சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல நேரம் வரும் பொழுது, வந்திருக்கும் பொழுது, நீ எங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துதான் இருக்கும். உனக்கு காரணம் புரிகிறதா? உன் அருகிலும் உன்னுள்ளேயும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை அதற்கான நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ மற்றவர்களை தேடி எப்பொழுதும் ஓட மாட்டாய். உன் கண்ணீரை வீணடிக்க மாட்டாய். உன் நம்பிக்கையை இழந்து விடவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் தானே. எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு பலிக்கும். எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், என்ன சூழ்நிலையில் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நேற்று நடந்தது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இன்று நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நாளை நடக்கப் போவது ஏற்கனவே திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும். எனவே எதுவுமே உன் கையில் இல்லை. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆடிவிடவும் முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது பசித்த வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான். உடைந்த மனம் உடைந்து இருக்கிறது என்றால், மனம் வேதனையாக இருக்கிறது என்றால், மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்றால், அந்த மனம்தான் விலை மதிப்பே இல்லாத பாடங்களை மிக அதிகமாக கற்றுத்தருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த பாடங்களை வைத்து நீ உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை காணலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம் என்பதில் இருக்கிறது உன்னுடைய அழகிய வாழ்க்கை. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். கட்டாயமாக அமைய வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனவே முற்றுப்புள்ளியை கட்டாயமாக உன் வாழ்க்கையில் தேவையான இடத்தில் வைத்துவிடு. வைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. மனிதனை பேச வைப்பதும் பணம்தான். பேசாமல் அதே மனிதனை விலக வைப்பதும் அதே பணம்தான். ஆனால் வாழ்க்கையே பணமாகிவிடாது பிள்ளையே. வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் வாழ்க்கையே பணமாகி விடாது. இதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசமாக்கிக் கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு பல வருடங்கள் உனக்கு இருக்கிறது. அதில் நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஆனால் அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நிமிடங்களே போதும். நீ வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஒரே நொடி போதும். ஒரே நொடி போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகாமாயிலிருந்து நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இது நாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறத் துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும்.
உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மிக பிரகாசமாக. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது என்பதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள். விதியின் செயலால் எல்லாம் கடந்து போகட்டும் என்று அமைதியாக நடப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிரு. உனக்கு நடப்பது நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு நன்மையாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அதை மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். தவறாக செல்லும் பாதையில் நீ பயணித்தால் உன்னை ஒரு புறாவின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து உன்னை சரியான பாதையில் பயணிக்க வைப்பேன். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே. தைரியமாக எதிர்நோக்கினில், நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இருந்து பார். எல்லாமே உனக்கு வசமாகும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நேரத்திற்காக காத்திரு. அதுவரை பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் நிகழ்த்தும் வரை என்னுடைய பிடிக்குள் அப்படியே அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்வில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் மாற்றி காட்டப் போகிறேன். உன் தலையெழுத்தையே நான் மாற்றி காட்டுவேன். கன நொடி போதும், கண்ணுமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் அனைவருக்குமே இலக்கு இருக்க வேண்டும். ஒரு முடிவான குறிக்கோள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். நீ உன் வாழ்வில் எல்லாமுமே ஆனந்தம்தான். நீ எதிர்பாராத, நீ நிகழ்ந்து கூட பார்க்காத, நீ நினைத்து கூட பார்க்காத நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயமெல்லாம் உனக்கு கைகூட போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் தந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் குரு வரம். நான் உன்னிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறேன். அது நீ எனக்காக செலவிடும் அந்த கொஞ்ச கால நேரமே. அதிகம் வேண்டாம். ஒரு 2 நிமிடம் ஒதுக்கினாலே போதும். ஆனால் அந்த 2 நிமிடமும் என்னிடமே பூரண சரணாகதி அடைந்துவிடு. உன் மனம், உன் எண்ணம், உன் சிந்தனை, உன்னுடைய ஆத்மா அனைத்தும் என்னிடமே லயிக்கும்படி பார்த்துக்கொள். அந்த நிமிடமே போதும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நிகழ்த்த நான் என்றென்றும் உனக்கு வேலை செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பாவாகிய உன் குரு ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான்
உனக்கு நடத்த வேண்டும், நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்திருக்கிறேன். நம்மளுடைய மதிப்பை, உன்னுடைய மதிப்பை, மதிப்புமிக்க எண்ணங்களை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். சர்க்குருவாகிய நான் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வேன். என்னுடைய வாக்குகளை, என்னுடைய அறிவுரைகளை தினம்தோறும் நீ கேட்டு வந்தாலே அவரை முழுவதுமாக வழிபடுவதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா அல்லது பிரச்சனைக்குள் தான் வாழ்க்கையே இருக்கிறதா என்று திகைத்து போய் உட்காரும் அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளும், சோதனைகளும், போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருப்பது போல நீ உணர்கிறாய். நம் வாழ்க்கையில் இன்று விடிவு காலம் வராதா? இந்த கதவு என்று திறக்காதா? மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் எதிர்பார்த்து இன்று ஏதாவது ஒரு கதவாவது திறந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு, அது மட்டுமல்லாமல் உன் பிரச்சனை தீர்வதற்கான எந்த வழியும் உனக்கு புலப்படாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு, இதோ இந்த குரு பெயர்ச்சி நன்னாளில் மூடப்பட்ட அத்தனை கதவுகளும், அத்தனை பொக்கிஷங்களும், அத்தனை கஜானாக்களும் உனக்காக திறக்கப்பட்டு விட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான மங்களகரமான அடியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அடிகளாகவே இருக்கும். உள்ளே வா. உள்ளே வந்து விட்டாய் என்றாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். இதுவரை உன் வாழ்வில், என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழாதா என்று ஏக்கத்தோடு இருந்த உன் கண்கள், வேதனையோடு இருந்த உன் எண்ணம், கஷ்டத்தோடு இருந்த உன் இதயம் எல்லாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, அதிசயத்தக்க மாற்றத்தை பார்க்க போகிறது. உன் குரு, உன்னுடைய குருவாகிய உன் சாயப்பா அனைத்தையும் உனக்கு வாக்காக, வரமாக அள்ளி அள்ளி தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று எதுவுமே புரியாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகையே ஆட்டுவிப்பவன் உன்னுடைய தந்தையாகிய உன் சாயப்பா. இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டும், எப்பொழுது நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று முடிவையும் உன் சாயப்பாவாகிய நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக்கொண்டே இருக்கிறேன். நீ இப்படி கலங்கும் அளவிற்கு, மனதை போட்டு வருத்தும் அளவிற்கு எதுவுமே நடந்து விடவில்லை. எதுவுமே நடந்து முடிந்து விடவும் இல்லை. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். இதுதான் உண்மையிலும் உண்மை. நான் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே அத்தனை பேருக்கும் விடிவு காலத்தை திறப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? தெரிந்தும் ஏன் உன் மனம் இத்தனை போராட்டங்களால் சூழ்ந்து இருக்கிறது? நான் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும், என்னிடம் உன்னுடைய வேண்டுதல்களை கூறினாலும் கூறாவிட்டாலும், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இருக்காவிட்டாலும், என்னுடைய அதிசயத்தையும் என்னுடைய அற்புதங்களையும் எனக்கு என்று ஒதுக்கப்பட்ட வேலையிலிருந்து நான் எப்பவும் மீள மாட்டேன். எனக்கு என் மனதிற்கு சரி என்று படும் அத்தனை விஷயங்களையும் நான் செய்வேன். யார் தடுத்தாலும் உனக்கு வரும் நல்லதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதே சமயம் உனக்கு அது கிடைக்கக்கூடாது என்று இருந்தால் அது யார் மூலியமாகவும் உன்னிடம் வந்து சேரவும் நான் விடமாட்டேன். பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னை பிரார்த்தனை செய்பவர்கள், என்னையே நினைத்து கொண்டிருப்பவர்கள், என்னுடைய நாம ஸ்மரணத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் நான் எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்வேன்.
அவர்கள் உள்ளத்திலும் வாசம் புரிவேன். அவர்கள் வாழ்க்கையிலும் நிரந்தரமாகவே இருப்பேன். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதிகமாக புண்ணியம் செய்திருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய். எனக்கு நீ ஒன்றை கொடுத்தால் உனக்கு 100 மடங்காக அதை நான் திருப்பிக் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் நான் திறந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் வழியே இல்லையே என்று நீ புலம்புவதும் வேதனைப்படுவதும் வேண்டவே வேண்டாம். இதோ அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டது. நீ எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். நீ எந்த கதவில் நுழைந்தாலும் உனக்கு சந்தோஷமே சந்தோஷம்தான். நீ எந்த வழியாக நுழைந்தாலும் உன் வாழ்வு வெற்றி என்னும் பாதையில் மட்டுமே உன்னை கொண்டு சேர்க்கும். நீ நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடைய அது வழிவகுக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தோல்வி உன்னை தழுவ நான் விட்டு விடுவேனா? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. இதோ உனக்கான வழி மிக பிரகாசமாகவே பிறந்துவிட்டது. நான் இருக்கிறேன். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உண்மைதான். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த வெற்றி என்னும் அழகிய மலரை பறிக்க நீ சில முட்களிடம் காயப்பட்டுதான் ஆக வேண்டும். காயப்படுகிறதே என்று நீ அப்படியே முயற்சி செய்யாமல் இருந்துவிட்டால் வெற்றி என்னும் அழகிய மலரை உன்னால் பறிக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது.